தமிழ் ஜோசியம் நேயர்களுக்கு வணக்கம். இந்த எபிசோட்ல நம்ம ரிஷப ராசிக்கு இந்த மார்ச் மாதம் எப்படி இருக்குது அதான் பார்க்க போறேங்க. ரிஷப ராசியை பொறுத்த வரைக்கும் உங்கள் ராசிநாதன் சுக்கிரன் இன்னைக்கு 11ஆம் இடத்துல வலுத்து இருக்கிறாருங்க. 11ஆம் இடத்துல சுக்கிரன் வலுத்திருக்க பெரிய விசேஷமுங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சுக்கிரனும் 11ஆம் அதிபதியாக குருவும் உங்களுக்கு பரிவர்த்தனை வாங்கியிருக்கிறாங்க. குரு இன்னைக்கு உங்களோட ராசி மேலேயே உட்கார்ந்துருக்கிறாருங்க. அதே மாதிரி உங்களோட 5ஆம் இடத்துல கேது இருக்கிறாருங்க. 2ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறாருங்க. 10ஆம் இடத்துல சூரியனும் சனியும் இருக்கிறாருங்க. 11 பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா புதன், ராகு, சுக்கிரன் 3 பேர் உட்காந்துருக்கிறாங்க. இப்போ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்கள் ராசி மேலே குரு உட்காந்துருக்கலாம். அதை பார்த்துருக்கோம். குரு உங்கள் ராசிக்கு யாருங்க? உங்கள் ராசிக்கு 8ஆம் இடம் மற்றும் 11ஆம் இடத்து அதிபதிங்க. இப்போ 8ஆம் இடத்து அதிபதி அப்படிங்கும்போது 8ஆம் இடம் எதோடலாம் கனெக்ட் ஆகும் அப்படின்னாக்க தேவையில்லாத பிரச்சனைகள், அதாவது அடக்க முடியாத கடன்ங்க, அடக்க முடியாத பிரச்சனைங்க, தேவையில்லாத மென்டல் ப்ரெஷர், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு கொடுக்கறதுக்கான வாய்ப்பு. வம்பு, வழக்கு, கோர்ட்டு கேஸு, ஆக்சிடென்ட்டு, வெட்டி ஆர்கியூமெண்ட்டு, பிரியறது, சொசைட்டிக்கல் தாட்டு, இந்த மாதிரியான விஷயங்கள் கொண்டு உங்களுக்கு ராசி மேலேயே உட்காந்துருக்கிறதுனால தேவையில்லாத மென்டல் ப்ரெஷர் நிறையா கொடுப்பாருங்க. இதை பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூஸ் ஸ்டேட்டை கொடுப்பாரு. எதையாவது ஒரு விஷயத்தை உங்களை விட்டு வெளியில் வரதுக்கான ப்ரெஷர் எதையாவது ஒன்று கொடுப்பாருங்க. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் 8ஆம் அதிபதி அங்கே உட்காந்து தேவையில்லாத உங்கள் கடனை பற்றின திங்கிங்கு, தேவையில்லாத பிரச்சனைகளை பற்றின மைண்ட் செட்டு, வேலையில் பிரச்சனைகள் இருக்கிற மாதிரி யார்கிட்ட போய் என்னென்ன மாதிரியான ஆர்கியூ பண்ணலாம், என்ன சண்டை பண்ணலாம், அவங்கள பற்றி இவங்கள பற்றின்னு எதையாவது ஒன்று போட்டு மண்டையில் போட்டு குழப்பிக்கிட்டே உட்காந்துருப்பாருங்க. டென்ஷன் டென்ஷன் டென்ஷன், எப்போ பார்த்தாலும் டென்ஷனில் மட்டுமே தான் சுற்றுவீங்க. எதையாவது யாரோடையாவது சண்டை போடணும், எதையாவது பண்ணணும், என்னதாவது மண்டையில் போட்டு எப்போ பார்த்தாலும் குழப்பிக்கிட்டே தான் உட்காந்துருப்பீங்க. இந்த குழப்பம் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டு போன மார்ச் ஏப்ரல் இந்த குரூப் ஆயிடுச்சு வந்தால் அதுலேருந்து உங்களுக்கு இந்த குழப்பம் இருந்துகிட்டே இருக்கும். டென்ஷன்னா எக்ஸ்ட்ரீம் டென்ஷனுங்க மண்டையில் இருக்குங்க. அதே மாதிரி 11ஆம் அதிபதி ராசி மேலே ஏறி உட்கார்ந்துருக்கிறதுனால லாபம் பற்றின எண்ணங்கள், வாழ்க்கையில் எப்படி செட்டில் ஆகுது, ப்ரமோஷன்ஸ், லாபம், மூத்த சகோதரம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் மண்டையில் ஓடிட்டு இருக்கு. இது குரு உட்கார்ந்துருக்குதுங்க. இப்போ 2ஆம் இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுடைய 7ஆம் 12க்கும் அதிபதியான செவ்வாய் இப்போ உட்கார்ந்துருக்குறாங்க. 7ஆம் அதிபதி 2ஆம் இடத்துல போய் உட்காந்து தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் அவர் 12ஆம் அதிபதியாகவும் போகிறதுனால கண்டிப்பாக கணவனாக இருந்தால் மனைவியோடையும், மனைவியாக இருந்தால் கணவனோடையும் வெட்டி ஆர்கியூமெண்ட், வெட்டி பிரச்சனை வருங்க. நீங்கள் ஏதாவது பேசினீங்கன்னா அது விரயத்தில் போய் சண்டையில் போய் தான் முடியும், விரயத்தில் தான் போய் முடியுங்க. அதே மாதிரி கணவனுக்கோ இல்லை மனைவிக்கோ நீங்கள் விரயம் செலவு பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் உண்டுங்க. அந்த செலவுனா நேரமாக இருக்கலாம், நேரத்தை செலவு பண்ண முடியாமல் போகலாம், அவங்களால உங்களோட தூக்கம் கெடலாம், இல்லை உங்களுக்கு வரக்கூடிய வருமானத்தை எடுத்து நீங்கள் அவங்களுக்கு செலவு பண்ணக்கூடிய சுச்சுவேஷன் உண்டாகலாம், நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகளால் பிரச்சனைகள் வரலாம் 2 பேருக்குள்ள. இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்குங்க. அதே மாதிரி விரையாதிபதி போய் 2ஆம் இடத்துல உட்காந்துருக்கு. அதை கையில் வரக்கூடிய காசு பார்த்தீங்கன்னா கண்ணுக்கு தெரியாத லெவலுக்கு கரைஞ்சிக்கிட்டே இருக்குங்க. கையில 100 ரூபா வந்தாலும் கரையும், 10,000 வந்தாலும் கரையும், 10 லட்ச ரூபா வந்தாலும் அந்த காசை நீங்கள் கரைப்பீங்க. ஸோ அதனால காசை எப்படியாவது இன்வெஸ்ட் பண்ணுறீங்க, எதிரியாவது நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா இட் வில் பி கொடுங்க. அது ஒரு தங்கமாக இருக்கலாம், லேண்டாக இருக்கலாம், வீடாக இருக்கலாம், ஏதாவது ஒன்றுல நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணி வச்சிங்கன்னா இட் வில் பி கொடுங்க. இல்லைன்னா அந்த காசை உங்களால் சேவ் பண்ணி வைக்க முடியாது. நீங்கள் எப்பயுமே விரையாதிபதி ஜன குடும்ப வாக்குஸ்தானத்தில் உட்காந்துருக்காங்க. நீங்கள் பேசக்கூடிய பிரச்சனையை பேச்சால விரயமாறதுக்கான வாய்ப்பு குடும்பத்தில் தேவையில்லாத பிரச்சனையை வரத்துக்கு, இல்லை குடும்பத்துக்கு விரயம் பண்ணுறதுக்காக, குடும்பத்தில் யாருக்காவது செலவு பண்ணுறது, குழந்தைக்காகவோ இல்லை மனைவிக்காகவோ, அப்பாவுக்கோ அம்மாவுக்கோ யாருக்காவது செலவு பண்ணுறதுக்காக நீங்கள் வரக்கூடிய வருமானம் எல்லாம் செலவு பண்ணுறதுக்கான வாய்ப்பும் உண்டு. கணவன் மனைவிக்குள்ள சின்ன சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரதுக்கான வாய்ப்பும் உண்டு. காதலன் காதலிக்குள்ள மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பிரச்சனைகள், அவங்களுக்கு ஏதாவது அணிகலன்கள் வாங்கி கொடுக்குறது, மெயினாக தங்க அணிகலன்களை இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு உண்டு. தங்கம் சம்மந்தப்பட்ட விஷயம் வாங்கி கொடுக்கறதுக்கோ அதில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே உண்டுங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 5ஆம் இடத்துல கேது உட்காந்து. 5ஆம் இடம்ங்கிறது என்னங்க? உங்களோட மனசு, காதல், குலதெய்வம், குழந்தை, இது சம்மந்தப்பட்ட விஷயங்கள். இந்த இடத்துல போய் கேது உட்காந்துருக்கிறதுனால கண்டிப்பாக யாராவது ரிஷபராசிக்காரர்கள் யாராவது லவ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா காதலில் கண்டிப்பாக பிரச்சனைகள் வரத்துக்கு, மனஸ்தாபம் வரதுக்கான வாய்ப்பு உண்டு. காதலனோ காதலியோ சடனாக பிரிஞ்சு போகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. தேவையில்லாத பிரச்சனைகள் வரதுக்காக மன அழுத்தம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. குலதெய்வத்தை நீங்கள் போய் பார்க்க முடியாத சுச்சுவேஷன், குலதெய்வம் கோயிலுக்கு போகும்போது தடை வந்துக்கிட்டே இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. பூர்வீக சொத்துக்கள் ஏதாவது இருந்தால் அதில் பிரச்சனை வரதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா குழந்தை சம்மந்தப்பட்ட விஷயம் நிறையா இருக்குது. ரிஷபராசிக்காரர்கள் குழந்தை
பிறக்கிறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னாக்க ட்ரீட்மெண்ட் மூலியமா குழந்தைகளை வந்து நீங்க கருத்தரிச்சுக்கிறதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு ரொம்ப ஜாஸ்திங்க. ஏன்னா கேது அந்த இடத்துல வந்து உட்கார்ந்துட்டு இருக்காரு அப்படின்னா தடைகளை கேதுனா சுருக்குறாங்க, தடைகளை உருவாக்குறாங்க. ஸோ தடைகளை உருவாக்கி கொடுப்பாருங்க. ஸோ கேதுனா ஒரு மருத்துவ பிளான் கொடுக்கணும், தடைகளை உருவாக்கி உங்களுக்கு கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா அந்த இடத்த வந்து குரு தன்னோட 5ஆம் பார்வையா அந்த இடத்த வந்து அஷ்டமாதிபதி வந்து ஜென்மத்தில் உட்காந்து 5ஆம் பார்வையா பார்க்கறதுனால தீராத பிரச்சனைகளை வந்து தீர்க்கக்கூடிய கேப்பபிலிட்டி அவருக்கு உண்டு. ஸோ குழந்தை இல்லை அப்படின்னு இயங்கிட்டு இருக்கிறவங்களுக்கு வந்து குருவோட பார்வை வந்து ட்ரீட்மெண்ட் மூலயமா குழந்தைகளை வந்து உங்களுக்கு கருத்தரிக்க வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப ஜாஸ்திங்க. அதே மாதிரி குழந்தைகளோட மனஸ்தாபம் வர்றதுக்கான வாய்ப்பு, ஏன்னா கேது இருக்கிற வரைக்கும் அதெல்லாம் இருக்கு, மனஸ்தாபம் வர்றதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தி. வெட்டி ஆர்கியூமெண்ட், குழந்தைய திட்டுறது, அடிக்கிறது, அவங்க வந்து மார்க் வாங்கலன்னு சொல்லிட்டு வருத்தப்படுறது, அவங்களோட வந்து பேச முடியாம இருக்கிறது, ஏதாவது ஆர்கியூ பண்ணிட்டு இருக்கிறது, குழந்தைங்க அவங்கள விட்டு பிரிஞ்சு போறது, வெளி படிப்புக்காகவோ இல்லை ஒரு திருமணத்துக்காகவோ இல்லை ஒரு சின்ன ஆர்கியூமெண்ட்னால ஏதோ ஒன்றுனால குழந்தைகள் அவங்களை விட்டு பிரிஞ்சு கொண்டு குழந்தைகளோட பேச்சுவார்த்தை கம்மியாது, பேசினாலே ஒரு முரண்பாடான பேச்சுக்கள் இருக்கிறது, இதெல்லாம் வந்து அந்த கேது அந்த இடத்துல உட்கார்ந்துருக்கிறதுனால நடக்குது. பட் குருவோட பார்வை இருக்கிறதுனால இது எல்லாமே வந்து வந்து போகும், இல்லை கொஞ்சம் சுருக்கி இருக்கிறதுக்கான வாய்ப்பு வரும். ஆனால் இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் இருக்குது. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா 10ஆம் இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா சனி யாருங்க உங்களுக்கு 9, 10 கூடியவங்க, 9ஆம் இடத்துக்கும் 10ஆம் இடத்துக்கும் உடைய சனி பகவான் வந்து தர்ம கர்மாதிபதி யோகத்தை வாங்குறாருங்க. அவர் வந்து 10ல் வலுத்து இருக்கிறாருங்க. அப்படின்னா என்ன ஆகுதுன்னா உங்களுக்கு வேலை வந்து அடுத்தவங்களோட வேலையை நீங்க எடுத்து போட்டு செய்யற மாதிரி இருக்கும். உங்களுக்கு வந்து ப்ரமோஷன் கிடைக்கும். ஏன்னா 11ஆம் இடம் வளர்த்துருக்குது இல்லைங்க, உங்களுக்கு ப்ரமோஷன் கிடைக்கும், இன்க்ரிமெண்ட் கிடைக்கும், எல்லாமே கிடைக்கும். அது எல்லாமே எதுக்குன்னா உங்களை வேலையில வச்சு செய்யறதுக்கு நல்ல போஸ்டிங் கிடைக்கும். உங்க வாழ்க்கையில இது வரைக்கும் நீங்க உங்களுக்கு போய் ரீச்சே பண்ண முடியாத ஒரு வேலையெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். அந்த லெவலுக்கான வருமானம் கிடைக்கும், அந்த லெவலுக்கான ப்ரமோஷன் கிடைக்கும், எல்லாம் கிடைக்கும். ஆனா உங்க கூட இருக்கிறவங்க யாருமே வேலை பார்க்க மாட்டாங்க, வேலையில நீங்க தான் எடுத்து போட்டு பண்ற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் வருங்க. அந்த லெவலுக்கு வந்து விழுந்து நீங்க வேலை பார்ப்பீங்க. இப்ப அந்த இடத்துல வந்து உங்களோட 4ஆம் அதிபதியா சூரியனும் சேர்ந்திருக்கிறாங்க. மார்ச் 15ஆம் தேதி வரைக்கும் அவர் சேர்ந்திருக்கிறாங்க. மார்ச் 11 வரைக்கும் அவர் அந்த இடத்துல இருக்கிறாங்க. ஸோ அப்போ என்னன்னா வேலையில தேவையில்லாத பிரச்சனைகள், வேலையில தேவையில்லாத டென்ஷனு, சீனியர்ஸோட ஆர்கியூமெண்ட், இது எல்லாமே நடக்குது. 4ஆம் அதிபதி அப்படிங்கிறது வண்டி, வீடு, வாகனம், சுகம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், அம்மா சம்பந்தப்பட்ட விஷயங்கள். ஸோ அம்மாவோட தேவையில்லாத ஆர்கியூமெண்ட், அம்மா சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், அம்மாவுக்கும் உங்களுக்கும் மனசாம வந்து 2 பேரும் கொஞ்சம் பேசாம இருக்கிறது, அம்மாவோட எது பேசினாலும் எரிஞ்சு வருது, அவங்களுக்கு ஆப்போசிட்டாக பேசுறது, அம்மாவுடைய பேச்சு வந்து உங்களை இரிட்டேட் பண்றது, உங்களோட வேலையை டிஸ்டர்ப் பண்றது. அதே மாதிரி வேலையில வந்து சீனியர் சூரியங்கிறது வந்து சீனியர்கிறாங்க. ஸோ சீனியருக்கும் உங்களுக்கும் ஆர்கியூமெண்ட் வருது. அதே மாதிரி வந்து வேலையில தடைகளை உருவாக்குறது, வேலை போகாது, வேலையில அழுத்தம் ஜாஸ்தியாகும். ஆனா உங்களுக்கு அந்த வேலை பிடிக்காத லெவலுக்கு ஏன்டா அந்த வேலையை பார்க்கணும் விட்டுட்டு வந்துருவாங்க லெவலுக்கு சூரியன் அந்த இடத்துல போய் உட்கார்ந்துட்டு தான் பண்ணுவாரு. சூரியன் வந்து தன்னோட வேலையை அங்கே 4ஆம் இடத்தோட வேலையை அங்கே பார்ப்பாரு, சனி தன்னோட வேலையை பார்க்க ட்ரை பண்ணுவார். ஸோ 2 பேருக்குள்ள அந்த யுத்தம் மாதிரியான ஒரு விஷயம் நடக்கும். ஸோ வேலையில உங்களுக்கு அழுத்தம் பிரச்சனை வந்து இந்த மார்ச் 15ஆம் தேதி வரைக்கும் இருக்குங்க. அதே மாதிரி 11ல் வந்து பாத்தீங்கன்னா புதன் உட்கார்ந்துருக்கிறாரு, ராகு உட்கார்ந்துருக்காரு, சுக்கிரன் யாருங்க உங்களோட ராசிக்கும் 6க்கும் அதிபதிங்க. 6ஆம் அதிபதி அங்கே போய் வலுத்து உட்கார்றதுனால கடன் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டுங்க. மறைமுக எதிரிகள், பம்பு, வழக்கு, பிரச்சனை, இது சம்மந்தப்பட்ட விஷயமும் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஆனால் எல்லாமே உங்கள் ராசியாதிபதிங்கிறதுனால உங்களுக்கு எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தாலும் அதை நீங்கள் ஹேண்டில் பண்ணுறதுக்கான கேப்பபிலிட்டி உங்களுக்கு இருக்கும். அங்கே ராகு உட்காந்து ராகு வந்து பார்த்தீங்கன்னா 11ஆம் இடத்தை பிரம்மாண்டப்படுத்துவாருங்க. உங்களோட ஆசைகளை அதிகப்படுத்துவார், உங்களோட வருமானத்தை அதிகப்படுத்துவார், உங்களோட ப்ரமோஷன். மெயினாக ராகு வந்து உங்களோட அதீதமான ஆசைகளை வந்து அதிகப்படுத்துவாருங்க. அங்கே போய் இப்போ சூரியனும் வந்து 15ஆம் தேதிக்கு மேலே சூரியனும் அந்த இடத்துல போய் உட்கார்றாருங்க. இப்போ 4ஆம் அதிபதி அந்த இடத்துல போய் ஏறது ரொம்ப விசேஷமான ஒரு விஷயம் தாங்க. அது வந்து கெடுதலான ஒரு விஷயம் கிடையாது. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே வந்து புதன் உட்கார போறாரு, ராகு உட்கார போறாரு, சுக்கிரன் உட்கார போறாரு, அண்ட் சூரியன் உட்கார போறாரு. 29ஆம் தேதி இந்த மாத கடைசியில் சனியும் அந்த இடத்துல போய் எல்லாமே உங்களோட 11ஆம் இடம் லாபஸ்தானத்துல போய் ஏறாருங்க. அப்போ வந்து 10ஆம் அதிபதி வந்து லாபஸ்தானத்தை சனி அங்கே போய் ஏறது ரொம்ப விசேஷங்க. வேலையில வந்து பார்த்தீங்கன்னா நீங்க இது வரைக்கும் வாழ்க்கையிலே எட்டாத உங்களோட இதுக்கு மேல நீங்க வாழ்க்கையில வந்து தொட முடியாத உச்சத்தை வந்து இந்த கேப் உள்ளே நீங்க தொட்டுருவீங்க. ஸோ உங்க லைஃப் செட்டில்மெண்ட் என்னவோ அந்த செட்டில்மெண்ட்டுக்கான எல்லாத்தையுமே இந்த கேப்ல வந்து நீங்க பண்ணிடுவீங்க. அது வந்து 200% வந்து கன்ஃபார்ம்ல எந்த டவுட்டுமே கிடையாதுங்க. பட் என்னன்னா அங்க போய் புதன் வந்து நீச்சமா இருக்கிறாருங்க. யார் அப்படின்னா புதன் உங்க 2க்கும் 5க்கும் உடைய புதன் வந்து போய் நீச்சமா இருக்கிறாருங்க. நீச்ச பங்க ராஜயோகமாகிறாருங்க. அதனால என்ன வருமானம் வந்தா வருமானம் கையில இருக்காது, காசு ஃபுல்லா செலவாகிட்டே இருக்கும். குடும்பத்தை விட்டு 11ஆம் இடத்துல ராகுவும் உட்காந்துங்க, குடும்பத்தை விட்டு வெளியூர், வெளிநாடு, வெளிமாநிலம் மாதிரியான டிராவல்ஸ், அஃபிஷியல் ட்ரிப் சம்பந்தப்பட்ட டிராவல்ஸ் வந்து நீங்க போறதுக்கான ப்ரமோஷன் கொடுத்து போறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இந்த கேப்ல வந்து வருங்க. அதே மாதிரி வந்து பேச்சால வந்து பிரச்சனைகள் வரதுக்கான வாய்ப்புகள் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க. வருமான தடைகள் வராது, ஆனா வருமானம் எவ்வளவு வந்தாலும் கையில தங்காது. தான் வந்து சுச்சுவேஷன். தேவையான வருமானத்தோட
ஜாஸ்தி வந்தாலும் அதோட செலவு உங்களுக்கு ஜாஸ்தி வந்துட்டு இருக்கும். 5ஆம் அதிபதியும் நீச்சபங்க ராஜ்யமாக குழந்தை நான் சொன்ன மாதிரியே முன்னாடி குழந்தைக்கு வந்து ஒரு ட்ரீட்மெண்ட் எடுத்து வேணுமோ குழந்தைக்கான தடைகள் எல்லாம் உருவாக்கி குழந்தைகளை கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக உங்களுக்கு வந்து ஜாஸ்திங்க. அதே மாதிரி 6ஆம் அதிபதி சுக்கிரனை பற்றி நம்ம பேசியாச்சுங்க. ராகு பற்றி ராகுவும் வந்து அங்கேருந்து வந்து அதே மாதிரி 4ஆம் அதிபதி போய் சூரியன் போய் சனியோட போய் சேர்ற 4ஆம் இடங்கள் வந்து உங்களோட இருதயம் அம்மா சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கும் கொஞ்சம் பிரச்சனை வரதுக்கான வாய்ப்புகள் உண்டுங்க. வண்டி கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கும். வீடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் பிரச்சனை வரதுக்கான வாய்ப்புகள். அதுமாதிரி மே 15ஆம் தேதி இருக்குங்க. இதெல்லாம் வந்து மந்திரி கிரகணும் கொஞ்சம் கொஞ்சம் போனால் சின்ன கேப் தாங்க. அதுக்கப்புறம் அந்த ரெக்டிஃபை ஆகிப்படுங்க. 4ஆம் தேதி வந்து 11ஆம் இடத்துக்கு தான் போகிறாருங்க. ஸோ அதனால இந்த 15ஆம் தேதி வரைக்கும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வந்து பார்த்துக்கோங்க. அதே மாதிரி உங்களோட 10ஆம் இடத்துல உட்காந்துருக்க சனி வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட 12ஆம் இடையான விரயஸ்தானத்தை வந்து பார்க்குறாங்கன்னா வேலை சம்பந்தமாக வெளிநாடு போகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதே மாதிரி உங்களோட 10ஆம் இடத்துல உட்காந்துருக்க சனி பகவான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட விரயஸ்தானத்தை பார்க்குறாங்க. வேலை சம்பந்தமாக நீங்கள் வெளிநாடு போகிறதுக்கான வாய்ப்பு வந்து 4ஆம் இடத்தை பார்க்குறது. 4ஆம் இடம் வந்து நுரையீரல் இருதயம் அம்மா சம்மந்தப்பட்ட விஷயங்கள். ஸோ அது சம்மந்தமான விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்குன்னு அந்த சனி பயிற்சி வரைக்கும்னாங்க. அதே மாதிரி சனி வந்து உங்களோட 7ஆம் இடத்தை பார்க்குறாரு அப்படிங்கும்போது மனைவி நண்பர்கள் கணவர் அப்புறம் வந்து பார்ட்னர்ஸ் அது ஒர்க்கிங் பார்ட்னர்ஸாக இருக்கிறோம் லைஃப் பார்ட்னராக இருக்கும் இவங்களோட சின்ன சின்ன பஞ்சாயத்துகள்லாம் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. எல்லாமே இந்த மார்ச் 29 வரைக்கும் தாங்க. அவருமே வந்து மாறிடுறாருங்க. அதே மாதிரி சனி வந்து உங்களோட 12ஆம் இடத்தை பார்த்தீங்கன்னா பாதம் சம்பந்தப்பட்ட வழி வரதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதே மாதிரி 11ஆம் இடத்துல மார்ச் 29ஆம் தேதிக்கு மேலே போய் உட்கார போகிறதுனால கணுக்கால் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வரதுக்கான வாய்ப்பு. இப்போ 10ல் இருக்கிறதுனால மூட்டு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஒரு சில பேருக்கு வரதுக்கான வாய்ப்புகள் உண்டு. இது எல்லாமே வந்து ஒரு 10-15 நாள் நடக்கக்கூடிய விஷயம் தாங்க. மொத்தத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மார்ச் மாதமானது உங்களுக்கு மென்டல் ப்ரெஷர் ஹெவியாக இருக்கும். வேலை நல்லா இருக்கும். வேலையில் அழுத்தம் இருந்தாலும் வேலை வந்து உங்களுக்கு நல்லாவே இருக்கும். அதே மாதிரி இன்கம் எல்லாமே பிரச்சனை ஆகும். இன்கமே வந்தாலும் அது விரயமாக போயிட்டே தான் இருக்கும். அது இல்லையா நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு நல்லதாக இருக்கும். மேக்ஸிமம் இந்த மாதம் வந்து பார்த்தீங்கன்னா ரிஷபராசிக்கு ஒன்றும் பெரிய நெகட்டிவான விஷயங்கள் இல்லை. வாழ்த்துக்கள்ங்க.